இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவி தேவ நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சிடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சிடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காடுகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரை பாதையில் ஒளியாய். காடுகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரை பாதையில் ஒளியாய்.
என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகிரி ஆவியை அளித்தேன். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகிரி ஆவியை அளித்தேன். நம்பிக்கை தைரியம் நீங்காரே அவர் கிருபை உள்ளதே. நம்பிக்கை தைரியம் நீங்காரே அவர் கிருபை உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஹalleluya சுத்தமா ஹalleluya. அவர் நல்லவர். ஆமென். தேவ கிருபை என்றென்றும் நம்மளோடு இருக்குது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் கிருபையால மட்டுமாக நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கடந்த நாட்களில் எத்தனையோ விபத்துக்களை நாம் பார்த்தோம். ஆனாலும் ஆண்டவரை மட்டும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆமென். நம்ம மேல ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேதத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளை நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவர்களை விடுவித்து ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். ஆமென். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பாருங்கள், அவரை ஏன் பாதை கொள்ளியா இருக்கிறார். அவர் நம்மளை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஒருவேளை சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப கடினமாக சூழ்நிலை மேலாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது என்று காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த நேரத்திலையும் அவர் அற்புதத்தை செய்து அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த நாளில நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்த அவர் நிச்சயம் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில அடைகளை நாம் திரும்ப பாடி நாம் உயர்த்த போகிறோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து எங்களோட பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற
கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய் காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் என்னை கிருபை நடத்தினார் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது தெய்வ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் இயேசுவை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி நாம் உயர்த்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். அவருக்கு நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம். அந்த நாளிலும் சத்தத்தை உயர்த்தி முழு வெள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன்.
சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே. சிறந்த முறையிலே ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிற கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்கிற இடத்துல எழுந்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்மை செய்தீரே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் சாத்தானின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் சாத்தானின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் பாடுவோம். ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை ரத்தம் தட்டி ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் சொல்லுவோம். ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து பாடுற ஆராதனை. ரத்தம் நல்ல ஜெயம். உற்சாகமாய் கரங்களை ரத்தம் தட்டி ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் பாடுவோம். ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் பாடுவோம். ரத்தம் ஜெயம். இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அறிக்கை செய்க. என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. பாடுங்க. எஸ். சிறையில் உள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையில் உள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எல்லாரும் தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னார். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதி என்னுடை போத்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதி என்னுடை போத்தனுமே
ஒடுங்கின ஜனத்திற்கு உயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. உயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் எல்லாரும் ஒரு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. வாஞ்சையாய் கேட்கிற யாவரையும் நிரப்புகிறவர் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கடைசியால அபிஷேகம் எல்லாரும் ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு சேனையை நான் காண்கின்றேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு சேனையை நான் காண்கின்றேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திட அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றா எஸ் க்ளோரி ரபா ஷதா ரலா ரபா. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென் ஆமென். ஓ ரதனமமா ஷதரபபா லீதரமோ ஷகதனா ரஹமோ லீதனமோ ஷகதனமா கபோ ரகதனமமா ஆமென் ஆமென். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவன் கண்ட தரிசனத்தை போல ஆமென். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி Mighty God, hallelujah. ஊற்றுமையா உங்க வலமையை ஊற்றுமையா. உங்க வலமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஊற்றுமையா உங்க வலமையை ஊற்றுமையா. உங்க வலமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உங்க வலமையை ஊற்றுமையா உங்க வல்லமையை
காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். சேர்ந்து பாடுவீங்களா? மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. பாடுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையை கேட்பீங்களா? கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஊற்றுமையா கேட்போம். ஊற்றுமையா உங்க வல்லமையை. எஸ், தாகத்தோடு காத்து நிற்கிறோம். அப்படியே பாடுங்க. கண்ணை மூடி இருக்கிற இடத்துல. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையை. ஒற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவீங்களா? கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும். சதையான இதத்தை பொறுத்திட வேண்டும். கேளுங்க. கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும். சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையா உங்க வல்லமையை. ஒற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். சேர்ந்து பாடுங்க. தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஆமென். நம் நடுவில் வாசம் செய்கிற ஆவியானவர் எல்லா உள்ளம் திரியங்களையும் அறிந்திருக்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒன்றையும் மறைக்க முடியாது. எத்தனை பேர் அதை முதலாவது நம்புறீங்க? இந்த காலை வேளையில நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை தானே. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. சமீபத்தில் ஒரு பெரிய விமான விபத்தை பார்த்தோம். அதுல இருந்த அத்தனை பேரும் சில நொடிகளில் நொறுங்கி போனார்கள். எத்தனை வேதனை, எத்தனை வருத்தம். தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறோம்னா அது அவருடைய வார்த்தை தானே. உம்முடைய வேதம் எனது மன மகிழ்ச்சியாகிறாதிருந்தால் எப்பொழுதோ துக்கத்தில் மூழ்கி இருப்பேன். நான் இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொன்னால் அது உம்முடைய வார்த்தை தானே, உம்முடைய வசனம் தானே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவருடைய வார்த்தை தானே இன்றைக்கு நம்மை நிலைத்து நிற்க செய்திருக்கிறது. Thank you Jesus. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். தேவ சமூகத்துல நீர் நம்ப பண்ணின
உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. தேவ சமூகத்துல ஆமென். நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. கண்களை மூடி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. சொன்னதை செய்து மூடிப்பீர். நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து மூடிப்பீர். நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே. எல்லாரும் நம்மை ஒருபோதும் மறவாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மறவாமல் நினைப்பவரே இசையா மூடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. ஆமென். நீர் நம்ப பண்ணின கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. ஒன்று சேர்ந்து மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. ஆமென். ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? வேதம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உன்னை மறவாமல் உன்னை காத்து வழிநடத்தி வருகிறவர். என்னை கர்த்தர் மறந்து விட்டார் என்று முறுமுறுக்காதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன் நினைவாய் இருக்கிறார். உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்மை இதுவரைக்கும் நினைத்து நம்மை வழிநடத்துகிறவர் உங்களுக்காக அற்புதமான காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு நிறைவேற்றின காரியத்தை, உங்கள் கையை கொண்டு நிறைவேற்றின காரியத்தை உங்கள் கைகளை கொண்டே முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நம்மை வழி நடத்துவதாக.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே தொடரும்படி விரும்புகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் மட்டுமல்ல, இந்த வருடத்தில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை, கம்பீரத்தோடு அறுப்பேன். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. 126ஆம் சங்கீதத்தினுடைய 5, 6 ஆகிய வசனங்கள் நம்முடைய செய்தியினுடைய ஆதாரமான வசனங்கள். சேர்ந்து சத்தமாய் 126ஆம் சங்கீதத்தினுடைய 5, 6 வாசிக்கலாமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதைக்கிற அனுபவம் இருப்பது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை அறுக்கிற அனுபவமும் உண்டு. ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த வார்த்தையினுடைய பல அர்த்தங்களிலே ஒன்று, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்கிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். கண்ணீரோடு விதைக்கிற அனுபவம் என்பது நம்முடைய செயலை காட்டுகிறது. நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, இவைகள் விதைக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. எதை நாம் விதைக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த வேதம் அப்படிதான் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:10 சொல்கிறது, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக ஒரு நாள் நிற்க வேண்டும். ஆமென். ஒரு நாள் நாம் செய்கிற செய்கைக்கு தக்க பலனை அடையும்படி நாம் ஒரு நாள் கண்டிப்பாக கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நின்றே ஆக வேண்டும். ஆமென். நம்முடைய பிரயாசத்திற்கு பதில் கொடுக்கிற, பதில் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் அதை சொல்கிறது. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்கிறார். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ நலதம் என்கிற விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து அவர் பாதத்திலே ஊற்றி கண்ணீரால் அவர் காலை நினைத்து தன் தலை முடியால் துடைத்து, இயேசு சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். ஆமென். இவள் செய்த இந்த நற்கிரியைகள் எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து புகழ்ச்சியான வார்த்தை வசனிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஸ்திரீ அன்றைக்கு செய்த கிரியைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பலன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிற தேவன் ஒருவர் உண்டு. அதைத்தான் உலகத்தார் சொல்வார்கள், தினையை விதைத்தவன் தினை அறுப்பான். ஆமென்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். ஆக அறுப்பு என்பது நம்முடைய பிரதிபலனை காட்டுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் கலாத்திய திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. பக்கத்துல பார்த்து இந்த நல்ல வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்தலாமே. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். பல நேரங்களில் நாம் புலம்புவது உண்டு. நான் நன்மை செய்து எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன பிரயோஜனம்? நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமைதான் வருகிறது. நன்மையை என்னிடத்தில் பெற்றுக் கொள்கிறவர்கள் நன்மைக்கு கைமாறாக பிரதிபலனை காட்டுகிறதில்லையே என்று பல நேரத்திலே துவண்டு போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. யாரை நம்பி நன்மை செய்? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். கைமாறு கருதாமல் நன்மை செய்யுங்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற நன்மையான காரியங்களுக்கு எனக்கு பிரதிபலன் வருகிறதோ வராமல் போகிறதோ, நான் அதற்கேற்ற பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்வேன் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் யோசேப்பு தனக்கு துரோகம் செய்த சகோதரரை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தர் அந்த தீமையை எப்படி மாற்றிட்டாரு? நன்மையாய் மாற்றிவிட்டார். ஆமென். அதைத்தான் பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும் பொழுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எப்படி இருப்போமாக? நன்மை செய்யும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க செய்யற நன்மையை கர்த்தரை நம்பி செய்யுங்க. எனக்கு பிரதிபலன் வரும், என்ன 4 பேர் பாராட்டுவாங்க, என்ன புகழ்வாங்க அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா சோர்ந்து போவீங்க. நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு, நீங்கள் விதைக்கிற விதைப்புக்கு அறுக்கும்படி, அறுவடை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க மற்ற எல்லாத்தையும் எதிர்பார்த்து நன்மை செஞ்சீங்கன்னா சோர்ந்து போவீர்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் காலையில, அப்போ இங்க ஒரு ஆஸ்பெக்ட், நான் நிக்கிற இடத்துக்கு கீழே ஒரு ஆஸ்பெக்ட் ஷீட் போட்ட ஒரு சின்ன சர்ச், 15க்கு 30 என்கிற ஒரு சின்ன ஷெட் போட்ட சர்ச் அப்ப கீழே இருந்துச்சு. அப்ப நான் ஒரு நாள் காலை ஆராதனை, காலையில் அதிகாலை ஜெபம் நடத்திட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு தெரு குழாயில தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்குது. குடத்துல இருந்து நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கு. தண்ணி வேஸ்ட் ஆனா நம்ம சும்மா விடுவோமா என்ன? நம்ம என்ன பண்ணோம், நின்று வண்டியை நிறுத்திட்டு அந்த குழாவை நிறுத்திட்டு திரும்பி வண்டி ஸ்டார்ட் பண்றேன். அங்க ஒரு அம்மா வேகமா ஓடி வருது. ஆமென். அப்ப நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன். என்னை எதிர அவங்க பார்த்து ஒரு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி ஆமென். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனா அந்த அம்மா அப்படியே முறைச்சின்னு போச்சு. என்ன இது முறைச்சிட்டு போதே அப்படின்னு நானு வண்டி போயிட்டு ஒரு திரும்பி பார்த்தா அந்த நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தில்ல குடம், அதை அப்படியே தூக்கி கீழே கொட்டிடுச்சு. கொட்டிட்டு வேற தண்ணி பிடிக்குது. ஆமென். நான் நினைச்சேன், நன்மை செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்னு நினைச்சிட்டேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விதைப்பு என்று ஒன்று இருந்தால் அறுப்பு என்று ஒன்று நிச்சயம் உண்டு. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 8:22 வாசித்து பார்க்கும் பொழுது,
ஆதியாகமம் 8:22 பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிந்து போவதில்லை என்று தன்னுடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமென். While the earth remains, seed time and the harvest, the cold and heat and summer and winter, day and night shall not cease. விதைப்பு என்று ஒன்று இருக்குமானால் அறுப்பு என்று நிச்சயம் ஒன்று உண்டு. ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் நிச்சயம் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென். நான் சொன்னது போல விதைப்பு என்பது நம்முடைய செயலை, நம்முடைய செயல்திறனை, நம்முடைய செய்கையை காட்டுகிற அனுபவமாய் காணப்படுகிறது. பரிசுத்த வேதத்திலே பலவிதமான அறுப்புகளை பற்றி பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 22:8 சொல்கிறது வருத்தத்தை அறுப்பான். கலாத்தியர் 6:8 சொல்கிறது அழிவை அறுப்பான். ஓசியா 10:12 சொல்கிறது தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பான். கலாத்தியர் 6:8 சொல்கிறது நித்திய ஜீவனை அறுப்பான். சங்கீதம் 126:5 சொல்கிறது கம்பீரத்தோடு அறுப்பான். கலாத்தியர் 6:7 சொல்கிறது விதைக்கிறதை அறுப்பான். ஆமென். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தேவன் தன்னுடைய நாமத்தை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் நிறைந்த ஒரு ஜீவியமாக, அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையாக, நம்முடைய செய்கையின் செயலுக்கு தக்கதான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்து உணர்ந்து தெய்வ பயத்தோடே, தேவனை நேசிக்கிற நேசத்தோடே இந்த உலகத்தில் வாழ்க்கிற நாட்களிலே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து நாம் செயல்படுகிற நம்முடைய ஒவ்வொரு செயலையும் நினைவு கூறுகிற அற்புதமான கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 12:13 the prophetic book of Jeremiah chapter 12 verse 13 கோதுமையை விதைத்தார்கள் முள்ளுகளை அறுப்பார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார். ஆமென். கோதுமையை விதைத்து முள்ளுகளை அறுப்பார்கள். ஓசியா 8:7 அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள் என்று மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பற்றி, வாழ்க்கையினுடைய தரத்தை பற்றி ஆவியானவர் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆமென். அறுப்பான் என்பது வேத வசனத்தில் பல விளக்கங்களை நமக்கு காட்டுகிறது. அறுப்பார்கள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்ப்போமானால் பலவிதமான ஆவிக்குரிய அர்த்தத்தை அது காட்டுகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தரமான அறுப்பு. சொல்லுங்க. The fruitful harvest. வேத புஸ்தகத்திலே பலவிதமான அறுப்புகளை பற்றி பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கு 3 விதமான அறுப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். நம்பர் 1 தன்னலமற்ற அறுப்பு. சொல்லுங்க. The selfless harvest. நம்பர் 2 தமது அறுப்பு. சொல்லுங்க. தமது அறுப்பு. His harvest. தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை தமது அறுப்புக்காக. His harvest. நம்பர் 3 தாராளமான அறுப்பு. சொல்லுங்க. The generous harvest. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக
தன்னலமற்ற தமது தாராளமான அருப்பை இந்த காலவெளியில தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்பர் 1, தன்னலமற்ற அருப்பு. சத்தமா சொல்லுங்க, என்னங்க? தன்னலமற்ற அருப்பு. என்னோடு கூட The Gospel Book of John, யோவான் 4ஆம் அதிகாரம் 36, 37, 38 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். The Gospel Book of John chapter 4 verses 36 to 38. விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதிலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் என்னுடைய செய்தியின் முதல் தலைப்பு தன்னலமற்ற அறுப்பு. சொல்லுங்க சத்தமா. ஆக்சுவலா அது எப்படி இருக்கணும்னா தன்னலமற்ற விதைப்பு. ஆமென். தன்னலமற்ற விதைப்பு இருந்ததினாலே அதனாலே கிடைக்க பெற்ற அறுப்பு தன்னலமற்ற அறுப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை, எளிதில சொல்லணும்னா யாரோ ஒருத்தர் விதைச்சதை நீங்க அறுக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கூட நோகாம யாரோ ஒருவர் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதன் பலனை நீங்கள் பெறுகிறீர்கள். சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுப்பதற்காக நான் உங்களை அனுப்பினேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபொழுது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி அவர்களை பயணிக்க செய்தார். அப்படி அவர்கள் பயணித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், உற்சாகப்படுத்தினார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12. The book of Deuteronomy 6th chapter, the verses 10 to 12 என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஏன்னா நீ பிரயாசப்படாம உனக்கு எல்லாம் கிடைக்குது. நீ கட்டாத பெரிய பட்டணங்கள், நீ கட்டி எழுப்பி நிரப்பப்பட்ட சகலவிதமான நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள், நீ பிரயாசப்படாத திராட்சை பலன்கள், ஒலிவ பழத்தின் பலன்கள், இதெல்லாம் புசிக்கும் பொழுது கர்த்தர் தான் இதை உனக்கு செய்தார் என்று நீ மறவாதபடி கர்த்தரை குறித்து எச்சரிக்கையாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. சீஷர்களிடத்திலே ஜீவனுள்ள தேவன், உன்னுடைய முற்பிதாக்கள் பிரயாசப்பட்டு பயிரிட்டு கஷ்டப்பட்டு அதன் பலனை அவர்கள் அடையாமல், அவர்கள் அந்த பலனை அனுபவிக்காமல் போன அந்த இடத்திலே நான் உன்னை கொண்டு போய் வைக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய முற்பிதாக்கள் தேவ சமூகத்திலே அவர்கள் வைத்த வைராக்கியம், வாஞ்சை, விசுவாசம், அதன் அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்கிற அநேக தேவனுடைய ஸ்லாக்கியங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் தன்னலமற்று அன்றைக்கு செய்த விதைத்த செயல்கள் இந்த நாளிலே நாம் அதன் பலனை அனுபவிக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எபிரேயாக்கியோன் அதை பற்றி சொல்லும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம், The book of Hebrews chapter 11 verse 13, எபிரேயர் 11:13 பாருங்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆமென். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், ஆனால் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை எப்படி இருக்கிறோம் என்று சொன்னார்கள், அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு உங்கள் ஓட்டம் வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்க தாத்தாவுக்கு தாத்தாலாம் பயங்கரமான விசுவாசிகள். ஆமென். அது இருக்கட்டும், நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் அதுதான் முக்கியம். பவுல் தீமோத்தேயுவை பார்த்து அட்மயர் பண்றார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்தது. பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள் வந்தது. தாயாகிய ஐனேக்கியாளுக்குள் இருந்த விசுவாசம் இப்போ உனக்குள்ள வந்திருக்கிறது. சத்தமா இல்ல சொல்லாமா? அதுதான் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். ஆமென். இது எதை காட்டுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய முற்பிதாக்கள் முன்னோர்கள் தங்களுக்கு காண்பித்த நல்ல ஜீவனுள்ள மார்க்கத்தை விட்டுவிடாமல் அந்த பாதையில் தேவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆமாவா இல்லையா? துருபாய் அம்பானி அவர்களுடைய சரித்திர வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த பிசினஸ், அந்த அவருடைய பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வருவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமென். துருபாய் அம்பானி என்றால் இப்போ இருக்கிற அம்பானியினுடைய பிள்ளைகளுடைய தகப்பன். ஆமென். த ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி எழுப்புவதற்கு, அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் பட்ட பிரயாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமென். ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்கிறது. இப்பொழுது அம்பானியினுடைய ஒரு நாள் சாப்பாடு செலவு, அதை நான் பார்த்தபொழுது அதிர்ந்து போனேன். சாலமோன் ஒரு நாள் சாப்பாட்டு செலவை பற்றி பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதே போல அம்பானியினுடைய ஒரு நாள் சாப்பாட்டு செலவு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம். ஆமென். ஒரு நாள் அம்பானி சாப்பிடாம அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா நீங்க ஒரு வீடு வாங்கிடுவீங்க. அல்லையா சொல்லலாம். இப்ப இருக்கிற அந்த சொஃபிஸ்டிகேட், அதனுடைய அடிப்படை அஸ்திவாரம் அவருடைய முற்பிதாக்கள் செய்த தியாகமான காரியங்கள். சுத்தமா நல்ல சொல்லுங்க. லெஜண்ட் சரவணன் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியலையோ? சரவண ஸ்டோருடைய இப்பொழுது உரிமையாளர். அவருடைய தகப்பனார்கள் இதே டி நகர் பகுதியில சைக்கிள்ல கடிகாரங்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் அதை விற்று இந்த பிசினஸ் அப்படிதான் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார்களாம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இருக்கிறது சொன்னால்
முற்காலத்திலே அவர்களுடைய மூதாதையர்கள் எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாம் இன்றைக்கு விடுதலையோடு கூட தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிறோம், உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு காண்பித்த விசுவாச பாதைகளை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 11:37. கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சைக்கப்பட்டார்கள், பட்டயத்தில் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு காண்பித்த மேன்மையான பாதைகள், ஜீவனுள்ள தேவன் நமக்கு முன்பதாக அவர் காண்பித்த நல்ல அடிச்சுவடுகள், இவைகளை மறக்காமல் நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையாய், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், ஆமென், அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம், அந்நாட்களில் நம்முடைய முற்பிதாக்கள் தன்னலமற்ற விதைப்பை செய்தபடியினால் இன்றைக்கு அப்படிப்பட்ட தன்னலமற்ற விதைப்பின் பலனாகிய அறுப்பை நாம் பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. FMBB-னுடைய நிறுவனர், ஒன் ஆஃப் த கீ பர்சன், நவநீதம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக, சில வருடங்களுக்கு முன்பதாக பேசிக் கொண்டிருந்த பொழுது கிரகம் ஸ்டெயின் அவர்களுடைய இறப்பின் காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த நாட்களிலே அவர்கள் அந்த இடத்தில் நேரடியாக பார்த்தபடியினால், இந்த நாட்களிலே மலையின் மேல் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மலைக்கு கீழே நடத்தப்படுகிற அந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த நேரம் அது. சுமார் 5000 பேருக்கு மேலாக கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூட்டம் அந்த நாட்களில். கிரகம் ஸ்டெயின் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பார்கள் என்று எல்லா இடங்களிலும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக திரளான ஜனங்கள் மலையிலிருந்து, கிராமங்களிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்து அந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் வரும்பொழுதே அவர்களுடைய வழக்கங்களில் ஒன்று, அந்த நாட்களில் அந்த இடங்களிலே கிடைக்க பெற்ற மிக ஆள் உயரத்திற்கு இருக்கிற விழல், அந்த விழலை வரும்பொழுதே அறுத்து கொண்டு கட்டுக்கட்டா தோல்ல சுமந்துகிட்டு வருவார்களாம். எதற்காக என்றால், கூட்டம் நடக்கும்போது அந்த விழலை பாய் மாறி விரிச்சு அது மேல உட்கார்ந்துருப்பாங்க. குடும்பமாக உட்கார்ந்து அந்த கூட்டங்களிலே பங்கு கொள்வார்கள். இரவு கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த விழலை மீண்டுமாய் கட்டி அந்த இடத்துல வைத்து விட்டு தங்கள் இடங்களிலே இரவிலே அங்கே தங்கி செல்வார்கள். 2 நாள் கூட்டமோ 3 நாள் கூட்டமோ. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த கொடுமையான மத தீவிரவாதிகள் இரவிலே கிரகம் ஸ்டெயின் வந்திருந்த வேனிலேயே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் படுத்து உறங்குகிறார்கள் என்கிற செய்தி கிடைக்க பெற்ற பொழுது அவர்கள் புறப்பட்டு இந்த இடத்துல வந்து போராக கட்டி வைத்திருக்கிற அந்த விழல்களை எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த ஜீப்பை சுற்றிலும் அதற்கு மேலே முழுவதும் எல்லாவற்றையும் மூடிவிட்டு தங்கள் கைகளில் இருந்த பெட்ரோல்களினாலே அதிலே ஊற்றி அதை பற்ற வைத்து உள்ளே துடிக்க துடிக்க கதறி அழுது துடிக்கு மரிக்கிற காட்சியை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த மத வெறியாளர்கள் பார்த்து தங்களுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொண்ட நேரம் அது, கொடுமையான நேரம் அது. அவர் சொல்கிறார், அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை விட சில நாட்கள் 2 நாட்கள் கழித்து நடந்த அடக்க ஆராதனை, அந்த 3 பேருடைய உடலை பிரிக்க முடியவே இல்லை. ஏன்னா அப்பாவை இந்த 2 சின்ன பிள்ளைகளும் கட்டி பிடிச்சது போல அப்படியே எரிந்து சாம்பலாயிருந்தார்களாம். அந்த எலும்பு கூடுகளை பிரிப்பதற்கு அவ்வளவு கடினமாயிருந்ததாம். அந்த காட்சியை
பார்த்த ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுது தேவனால் தொடப்பட்டவர்கள் அநேகர் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லலாமா? பாருங்கள், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுப்பதற்கு நான் உங்களை அனுப்பினேன். ஆமென். எத்தனை தன்னலமற்ற விதைப்பு இருக்குமானால், பிரயாசப்படாமல் இன்றைக்கு நாம் தேவ சன்னிதானத்திலே அகமகிழ்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிரகம் ஸ்டெயின் மட்டுமல்ல, எத்தனையோ இரத்த சாட்சிகள் இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி கிறிஸ்தேசுனுடைய நாமத்தின் மகிமைக்காக மரித்து இன்றைக்கும் அவர்களுடைய ரத்தம் பிதாவை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். தன்னலமற்ற விதைப்பு அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் செய்த தியாகத்தின் நிமித்தம் இன்றைக்கு கிடைக்க பெறுகிற இந்த அறுப்பு, இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அதைத்தான் தன்னலமற்ற அறுப்பு. ஆமென். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் இது சொந்தமானது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்பர் 2, இரண்டாவது, தமது அறுப்பு. சத்தமா சொல்லுங்க. என்னோடு கூட லூக்கா சுவிசேஷ புஸ்தகம், The Gospel Book of Luke, chapter 10 verse 2. லூக்கா 10ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். That Jesus said to them, the harvest is plentiful, but the laborers are few. Therefore pray earnestly to the lords of the harvest to send out the laborers to in his harvest. Amen. தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி. சத்தமா சொல்லுங்க. வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். எஜமான பார்த்து கேளுங்க, எஜமானே, உமது அறுப்புக்கு நீர் வேலையாட்களை அனுப்புவீராக. என்ன ஆட்களை? கூலி ஆட்களை அல்ல. கூலியால் 5 மணி ஆனா போயிடுவான். ஆமென். ஆனா வேலையால் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் எஜமானவனு கூட இருப்பான். கூலியால் அன்றைக்கு வாங்கின கூலியோடு அவன் கதை முடிந்தது. வேலையால் என் எஜமானனுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதுருகினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது மனதுருகி அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று கண்டு சீஷர்களை நோக்கி சொன்னார், அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். தமது அறுப்பு மிகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்ம பாரத்தை அது காட்டுகிறார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், யோவான் 4:35, அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. I say unto you, lift up your eyes and look on the fields. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா.
உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எஜமானனுடைய அறுப்புக்காக அவர் அங்கும் இங்கும் வேகமாக ஓடி வேலை செய்தார். யோவான் 9ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் 9ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, பகல் காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆமென். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். நல்ல சத்தமா நல்ல சொல்லாமா? பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை நான் செய்யணும். ஆகவேதான் இயேசு வேகமாய் ஓடினார். வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 10:38, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு எல்லா இடங்களிலும் வேகமா ஓடினார். அவர் சொன்னார், பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்தாக வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் சொன்னார். நல்ல கையை உயர்த்துற அழிலே சொல்லுங்க பாப்போம். ஆமென். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்தாக வேண்டும் என்றார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். சீஷர்களை பாரப்படுத்தினார். இந்த கால வேளையிலும் ஆவியானவர் நமக்குள் கொடுக்கிற ஒரு பாரம், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒரு முறை தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் நீ பார்க்கிற பூமி அனைத்தையும் உனக்கு தருவேன். தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, நீ நடந்து திரிகிற பூமி அனைத்தையும் உனக்கு தருவேன் சொன்னார். நல்ல சத்தவர்களே சொல்லுங்க. பாருங்கள், அருமை இரட்சகருடைய ஆத்ம பாரத்தை பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். வடக்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ பார்க்கிற பூமி அனைத்தையும் தருவேன். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற பூமி அனைத்தையும், நீ நடக்கிற பூமி அனைத்தையும் தருவேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்கிற பூமியையும் நடக்கிற பூமியையும் தருவேன். எதை காட்டுகிறது? அவருடைய ஆத்ம பாரம். ஆமென். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உன் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கு. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கரங்களை தட்டி பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமமா. அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமமா. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். ஆமென். உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆபிராமே, நீ பார்க்கிற பூமி அனைத்தையும் தருவேன். ஆமென். எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ, எந்த திசையெல்லாம் பார்க்கிறியோ நான் தருவேன். தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, நீ நடந்து திரிகிற பூமி அனைத்தையும் தருவேன். ஆமென். கர்த்தர் ஆபிராமோடு பேசினார். கர்த்தர்
ஆதியாகமம் 13:14 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுவதற்கு எப்ப பேசினார் ஆபிரகாமோடு பாருங்கள், லோத் ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு. ஆமென். The Lord said unto Abraham after that the Lot was separated from him. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், லோத் அழைக்கப்பட்டவன் அல்ல. சில நேரத்தில் நம்மகிட்ட ஒட்டி இருக்கிற லோத்தை உதறி போடணும். ஆமென் சொல்லுங்க. உதறி போட வேண்டிய லோத்தை உதறி போட்டாதான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நீ பார்க்கிற பூமி அனைத்தையும், நடக்கிற பூமி அனைத்தையும் எதை காட்டுகிறது? தமது அறுப்புக்காக கர்த்தர் செய்த எண்ணில்லாத கிரியைகள், கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். ஆமென். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தேவ சத்தத்தை கேட்கணும்னா உதறி போட வேண்டிய லோத்தை உதறி போடணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக, அற்புதமான தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக புறப்பட்டு வருகிறது. After that Lot was separated from Abraham. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்குள் ஒட்டி கிடக்கிற, உங்களுக்கு தெரியாமல் ஒட்டி கொண்டிருக்கிற தேவையில்லாத லோத்தை உதறி போடுங்கள். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்தினால்தான் கண்களை ஏறெடுத்து தேவனுடைய பாரத்தை, ஏக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். லோத்தை உங்களை விட்டு அப்புறப்படுத்தணும். ஹல்லேலூயா. லோத்தை உதறி போடணும். ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. லோத்தை உதறி போடுவேன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒட்டி கிடக்கிற லோத் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். உதறி போட வேண்டியதை உதறி போடணும். ஏன்னா அவருக்கு முன்பதாக ஒன்றையும் மறைக்க முடியாது, எதையும் மறைக்க முடியாது. மனுஷனுக்கு முன்பதாக மறைச்சிடலாம், பெற்றோர்களுக்கு மறைச்சிடலாம், மனைவிக்கு மறைக்கலாம், கணவனுக்கு மறைக்கலாம், ஆனால் அழைத்த தேவனுக்கு மறைக்க முடியாது. என்றைக்கு லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்தானோ அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொன்னார். இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய லோத் உங்களுக்குள் ஏதாகிலும் மறைஞ்சிருக்கா? யோசித்து பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? வாசியுங்கள் பார்ப்போம் சத்தமாய். யோவான் 17:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, ஹல்லேலூயா. When Jesus had spoken this word and he lifted up his eyes to heaven, இயேசு கண்களை ஏறெடுத்து பார்த்தார். ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிகப்பெரிய நீண்ட ஜெபம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு நீண்ட ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த வசனத்துடைய துவக்கத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் சீஷர்களுக்காக ஜெபித்தார். விசுவாசிகள் நீண்ட ஜெபமும் செய்ய அறிஞ்சிருக்க வேண்டும், சுருக்கமான ஜெபமும் செய்ய அறிஞ்சிருக்க வேண்டும். சத்தமா நல்லே சொல்லுங்க. நல்ல சத்தமா நல்லே சொல்லுங்க. எங்க நீண்ட ஜெபிக்கணும், எங்க சுருக்கமா ஜெபிக்கணும்னு விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். ஆமாவா இல்லையா? ஒரு ஊழியர் கூடுகையில சாப்பாட்டுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு பாஸ்டர் ஜெபிப்பார் என்று சொன்னார்கள். ஆமென்.
அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். காஷ்மீர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரி வர்றதுக்குள்ள 38 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமென். சில ஆட்கள் இப்படிதான் கூறுகட்டு கிடப்பாங்க. சில விசுவாசிகளும் கூறுகட்டு கிடக்குறாங்க, ஊழியக்காரங்களும் சில நேரத்துல கூறுகட்டு கிடக்குறாங்க. ஒரு நாள் ஒரு மேகசினை வாசித்து எடுத்தேன், கூறுகட்ட ஊழியக்காரனும் குறிப்பறியாத விசுவாசிகளும். ஆமென். அதிர்ந்து போனேன், என்ன இப்படி எழுதியிருக்கிறாரு, கூறுகட்ட ஊழியக்காரனும் குறிப்பறியாத விசுவாசிகளும். அப்படி என்னன்னா, அந்த எடிட்டர், அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஒரு பெரிய பாஸ்டர், அவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் ஒரு கல்யாணம் நடத்துறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த கல்யாணம் நடத்தி முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணணும். அப்போ எதிர உட்காந்து ஒரு பாஸ்டரை கூப்பிட்டேன், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். நீங்கள் வந்துடாதீங்க பாஸ்டர், இங்கே வாங்க பாட்டு பாடுங்கன்னு சொல்லி ஒரு மைக்கை கொடுத்தேன். அவர் மைக்கை வாங்கிட்டு, ஏறுகின்றா தள்ளாடி தவழ்ந்து கலை போடு அப்படின்னு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. ஊழியக்காரன் தான் கூறுகட்ட பாட்டு பாடுறானே, அந்த விசுவாசியாவது புரிஞ்சுக்கிறானா பார்த்தா அந்த பாட்டுக்கு கைத்தட்டி உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு. ஆமென். எங்க பெரிய ஜெபம் செய்யணும், எங்க சுருக்கமா ஜெபிக்கணும்ன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். சத்தமராளிலே சொல்லுங்க. தனி ஜெபம் நீண்ட ஜெபமா இருக்கலாம். ஒருவேளை கூட்டமாய் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல குறிப்பறிந்து ஜெபிக்க கற்றிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கற்றறிந்தவர்களாய் இருக்கணும். நல்ல சத்தமர ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த நீண்ட ஜெபத்துல கிட்டத்தட்ட 8 முறை சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். கிட்டத்தட்ட 14 முறை உலகம் என்கிற வார்த்தை 17ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. உனக்கு தெரியுமா, நாம உலகத்தார் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தார் அல்ல. தெரியுமா உங்களுக்கு? உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொன்னார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க சத்தமா, நாம் யாருங்க? ஆமா, உலகத்தான மாதிரி வேஷம் போடக்கூடாது, உலகத்தான மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய நடை உடை பாவனை உலகத்தான மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எப்படி வேணாலும் வாழலான்றது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் நமக்கு ஒரு வரைமுறையை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசி எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிடலாமா? நெவர். நல்ல தரமா நேர்த்தியா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணணும். அதுதான் விசுவாசிக்கு அழகு. அதான் விசுவாசிக்கு அழகு. எடுத்ததெல்லாம் எல்லா ஃபேஷனையும் எடுத்து மாட்டிக்கிறது இல்ல. கடையில போய் டெக்ஸ்டைல்ல போய் ஃபேஷன் ட்ரெஸ் கொடுங்க, இப்ப ட்ரெண்ட் கொடுங்கன்னா, ட்ரெண்ட் அவனுக்கு என்ன தெரியுங்க? ட்ரெண்ட் அந்த கரண்ட்ல அந்த சினிமாவில் அந்த லேட்டஸ்ட் சினிமா ஆக்டர் என்ன போட்டிருக்கிறாளோ அதுதான் ஃபேஷன். ஆமென். அதை தூக்கி மாட்டின்னு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணணும். சில ஆட்கள் பண்ற ட்ரெஸ்ஸை பார்த்தா விசுவாசி தானான்னு கேள்விக்குறியா இருக்கு. மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்கணும். வரும்பொழுது நல்லா நீட்டா வரணும். பரட்ட தலையா சில ஆட்கள் வருவாங்க. அப்படியே கேட்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சொல்ற காரியம் டைம் இல்லை. என்ன இல்லை? டைம் இல்லை. ஆனா உட்காந்து மணிக்கணக்கில் செல்போனை பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. சில ஆட்கள் தவறாம ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, தவறாம ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, டிபி மாத்துவாங்களாம், என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு நான் டெய்லி போடுற ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வசனம். அல்லேலூயா. சுத்தமா இல்லையே சொல்லுங்க. சில ஆட்கள் தகவலை எப்படி சொல்றாங்கன்னா ஸ்டேட்டஸ்லயே சொல்லிடுறாங்க. ஆமென். ஸ்டேட்டஸை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான், இவங்க இங்க இருக்கிறாங்க, அவங்க அங்க இருக்கிறாங்க, இவங்க இங்க இருக்கிறாங்க. கேட்டா சொல்றாங்க, நான் தான் சொன்னமே. எப்ப சொன்னீங்க? ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கிறோமே. கிறிஸ்தவ உலகம் தேவனுக்கு பிரியமாய் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்ல.
இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு சொன்னார், ஆமென். தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நல்ல சத்தமா இல்லையே சொல்லாமா? இந்த கடைசி நாட்களில் அந்த வைராக்கியம் இருக்கணும். தானியேல் 1:8 நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க, நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஆமென். தமது அறுப்பு. நம்பர் 2, ஹல்லேலூயா. அவருடைய அறுப்புக்காக நாம் நின்று கொண்டிருக்கிற நாம் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். 3வது அறுப்பு தாராள அறுப்பு. சத்தமா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6, 7, 10 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசுனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில 3வது என்னுடைய செய்தியின் 3வது தலைப்பு தாராள அறுப்பு. சத்தமா சொல்லுங்க. தாராள அறுப்பு உங்களுக்கு வேண்டுமானால் தாராள விதைப்பு இருக்க வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்கிறது. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விதைப்பு என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய அன்பின் பிரயாசம் எல்லாவற்றையும் காட்டுகிறது. இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கமான தாராளமான அறுப்பை நீங்கள் காண வேண்டுமானால் தாராளமான விதைப்பு மிக முக்கியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருக்காக எதையும் எல்லாவற்றையும் மன உற்சாகமாய் விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் இயேசு ஜெப ஆலயத்திலே காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக நின்று ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொன்னார். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை. இன்றைக்கு இந்த ஜெப ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின கூட்டங்களில் யார் அதிகமாய் கொடுத்தார்கள் என்றால் என்று சொன்னபொழுது எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். நம்மளதான் சொல்லுவாரோ. கடைசியில இயேசு சொன்னார், ஒரு ஏழை பெண்மணி, அதுவும் விதவை, அவளை கை நீட்டி சொன்னார், நீங்க எல்லாம் உங்களிடத்தில் இருந்து கொடுத்தீர்கள், இவளோ தனக்கு இருந்ததையே கொடுத்து விட்டாள். ஹல்லேலூயா. நமக்கு இருப்பதில் கொடுப்பது ஒரு அனுபவம், நமக்கு இருந்ததையே கொடுப்பது என்பது அற்புதமான அனுபவம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது எதை காட்டுகிறது? நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் உச்சத்தை அது காட்டுகிறது. நம்மை கொடுக்காம நம்முடைய பிரயாசத்தை ஒரு நாளும் தேவன் ஏற்கிறவர் அல்ல. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஒரு முறை பவுல் ஒரு 100க்கு அதிபதி, ஒரு செஞ்சூரியன், அந்த மாகாணத்தினுடைய பொறுப்பாளன், அவனுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி அவன் மேல் கைகளை வைத்த பொழுது அபிஷேகத்தால் நிறைந்ததை பார்த்த சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனம் திரும்பின மந்திரவாதி பேதுரு செய்த இந்த காரியங்களை பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்தி அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நானும் கர்த்தருக்கு இப்படி ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. அவர் பவுல் கிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை எல்லாம் கொடுத்து, ஆமென், நான் யார் மேல கை வைக்கிறனோ நீங்க செஞ்சது போலவே அவர்களும் பரிசுத்த ஆவியை பெறணும். ஆமென். பாருங்கள், பேதுரு
பவுல் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? உன் பணம் உன்னோட நாசமாய் போக கடவுது. தேவனுடைய கிருபையின் ஈவுகளை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நீ நினைக்கிறது என்ன? ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உற்சாகமான மகிழ்ச்சியான நம்முடைய அர்ப்பணிப்பு முக்கியம் என்பதை இந்த வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நல்ல சத்தவர்களிலேயே சொல்லுங்க. உங்கள் எல்லாரை விட இந்த ஏழை பெண்மணி அதிகம் கொடுத்தால் என்று கனப்படுத்தின அவருடைய கண்கள் இன்றைக்கும் நம்மை கண்டு கொண்டிருக்கிறது. நல்ல சத்தவர்களிலே சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் விதைக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உற்சாக மனதோடு நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகம் உள்ள இருதயத்தோடு நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உற்சாகம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். காரணம், சபையிலிருந்து அநேக ஊழியங்களை ஏழை எளிய ஜனங்களை தாங்குகிற ஒரு அற்புதமான ஆமென் ஹல்லேலூயா பண்டசாலையாக கர்த்தர் தமது சபையை வைச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லாமா? அதைத்தான் வேதம் சொல்கிறது, கொடுக்கிறது பாக்கியம். ஆமென். வாங்குகிறதை பார்க்கிலும் எது பாக்கியமாம்? கொடுக்கிறது பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறுப்பை தேவனுடைய பிள்ளைகள் காண்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் தாராளமான விதைப்பு முக்கியம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த தன்னலமற்ற அறுப்பை, தமது அறுப்பை, தாராளமான அறுப்பை கொடுப்பதற்கு தேவன் இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். பவுல் அதை தான் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அர்ப்பணிப்பீர்களா? எழும்பி நிற்போமா? எங்கள் நாட்களை எண்ணத்தக்கதான அறிவை தாரும் ஆண்டவரே. நாங்கள் நிலைத்திருப்பது உமது கிருபை ஆண்டவரே. ஆகவே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி ஒரு தரமான ஒரு அறுப்பு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தன்னலமற்ற ஒரு அறுப்பு எங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்கள், எங்கள் பெற்றோர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே முன்மாதிரியாய் நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த நாளிலே உமது அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ குறைவு என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவரே சாயந்தர வேளையிலும் கூட சகோதரர்களாக சென்று செய்ய போகிற அந்த அறுவடையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்களை தரும்படியாக, கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் போகும் பொழுது அவருடைய வழிகளை கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக, எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட போகிற வார்த்தைகள் ஆண்டவரே அதை கேட்கிற ஒவ்வொரு அந்த கிராமத்து மக்களுடைய இருதயத்திலே கிரியை நடப்பிக்க என் தேவன் ஒரு பெரிய அறுவடையை இந்த நாளிலே தரப்போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தாராளமான அறுப்பை நாங்கள் கர்த்தாவே செய்ய எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல்,
தலைமை போதகர் சியோன் ஏஜி திருச்சபை. எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.